அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாகை மாவட்டம் கூத்தூர் கிளை சார்பாக சமூக சீர்திருத்த பொதுக்கூட்டம் ஆரம்பமாகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை குர்ஆன் ஹதீஸிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூத்தூர் கிளையின் சார்பாக பொதுக்கூட்டம். இதற்கு முன்னால் எளிய மார்க்கங்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், சின்ன சின்ன சொற்பொழிவுகள் கிளை சார்பாக அவ்வப்போது நடத்தப்பட்டு வந்தாலும் மக்களுக்கு இன்னும் சீரிய முறையில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் கூத்தூர் கிளை சார்பாக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் முதலாவதாக சகோதரர் யூசுப் MIC அவர்கள் செவியேற்போம் கட்டுப்படுவோம் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடத்திலே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபீன்களின் மீதும் தபஅ தாபீன்களின் மீதும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாகப்பட்டினம் மாவட்டம் கூத்தூர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த சமூக சீர்திருத்த பொதுக்கூட்டத்தில் செவியேற்போம் கட்டுப்படுவோம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே இந்த உலகத்தில் பெயர்களுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். பெயர்கள்தான் அனைத்தையுமே அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு நபர்கள் பல நபர்கள் சேரும் பொழுது அவர்களை மனிதர்கள் என்ற பெயரை சொல்லி அடையாளப்படுத்துகின்றோம்.
அதே போன்று ஒரு தனி நபராக அவர் இருக்கும் பொழுது அவருக்கு என்று இருக்கக்கூடிய பெயரை சொல்லி அவரை அடையாளப்படுத்துவோம். அப்துல் ரஹ்மான் என்றும், அப்துல்லா என்றும், அப்துல் ரஹீம் என்றும் அவருக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதை சொல்லி அவரை நாம அடையாளப்படுத்துவோம். விலங்கினங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அவைகளை விலங்கினங்கள் என்று பெயரிடுவோம். தனியாக சொல்லும் பொழுது சிங்கம், சிறுத்தை, புலி என்று அதனுடைய பெயர்களை சொல்லி அடையாளப்படுத்துவோம். இப்படி இந்த உலகத்தில் பெயர்கள் இல்லாத விஷயங்களே கிடையாது. பெயர்களை வைத்துத்தான் ஒவ்வொன்றையுமே அடையாளப்படுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் பெயர்கள் இருக்கின்றது. உயிர் உள்ளவற்றுக்கும் பெயர்கள் இருக்கின்றது, உயிரற்றவைகளுக்கும் பெயர் இருக்கின்றது. மறைமுகமான சில விஷயங்களை நாம் நம்புகின்றோம்ல, அதற்கும் பெயர்கள் இருக்கின்றது. இந்த உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒன்றுக்கு பெயரை தான் முக்கியத்துவம் படுத்துவார்கள். ஒரு புயல் ஒன்று வருது அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த புயல் வரதுக்கு முன்னாடியே பெயரை வச்சிருவாங்க. இந்த புயலா, இது கஜா புயல், இது நிசா புயல், இது தானே புயல். புயலுக்கு முதல்ல பெயரை வைத்து விடுவார்கள். ஒரு வைரஸ் ஒன்று பரவுதா, வைரஸுக்கு பேரு. கொரோனா வைங்க, என்ன வைரஸ் பரவுதா அதுக்கு பேரு. எல்லாவற்றுக்குமே பெயரை அடையாளப்படுத்துவார்கள். அதே போன்று தான் இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பெயர் இருக்கின்றது. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெயர் வைக்கின்றான். தன்னுடைய திருமறையில அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தான். நம்மெல்லாம் யார் என்று இறைவன் அடையாளப்படுத்துகின்றான்? எந்த பெயரை சொல்லி இறைவன் அடையாளப்படுத்துகின்றான்? முஸ்லிம்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துகின்றான். அது ஏன் முஸ்லிம் என்று இறைவன் பெயர் வைக்கணும்? முஸ்லிம்கள் என்று ரப்புல் ஆலமீன் ஏன் பெயர் சூட்டணும்? முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை செவியேற்று கட்டுப்பட்டு நடப்பார்கள். அதனால தான் முஸ்லிம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கட்டுப்படக்கூடியவர்ங்கிறது அர்த்தம். முஸ்லிம்ங்கிற வார்த்தை நம்ம சொல்றோம்ல, நீ யாருப்பா நான் முஸ்லிம் அப்படின்னு சொல்றோம்ல, முஸ்லிம்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படக்கூடியவர். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பி அவர்களுக்கு நான் கட்டுப்படக்கூடியவன் என்பதை பறைசாற்றக்கூடியது தான் இந்த முஸ்லிம் என்கின்ற வார்த்தை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு பெயராகவும் வைத்திருக்கின்றான். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் செவியேற்க வேண்டும். மார்க்கம் எதை சொல்கின்றது என்பதை செவியேற்க வேண்டும். அதற்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நடக்க வேண்டும். கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் பல வசனங்களின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஆ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், தங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்கு மூமின்களை அழைக்கப்பட்டால் அந்த மூமின்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பக்கம் நாங்கள் சாய்ந்து விடுவோம். அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் சொல்வோம், கட்டுப்பட்டு நடப்போம் என்று மூமின்கள் சொல்வார்கள். மூமின்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் மூமின்களுடைய கூற்று எப்படி இருக்குமா? நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதரிக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றோம் என்று சொல்வார்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப மூமின்களுடைய வார்த்தை சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டு நடந்தோம் என்பதைத்தான் சொல்வார்கள். இன்னும் ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா கட்டுப்படுவதை பற்றி பேசுகின்றான். வ அத்தியுல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா, நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் சொல்றான்,
வமை யுத்தி அல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸித்திகீன் வஷுஹதா வஸாலிஹீன், அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்தானே அப்படிப்பட்ட நபிமார்களோடும் நல்லவர்களோடும் சுஹதாக்களோடும் உண்மையாளர்களோடும் அல்லாஹ் தஆலா அவர்களை சேர்த்து விடுவான், அவர்களோடு வாழ வைப்பான். வ ஹசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள்தான் சிறந்த தோழர்கள். மறுமையில நபிமார்களோடு நாம இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வஅதியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. அப்படி கட்டுப்பட மறுக்கிறீர்களா, கட்டுப்படாமல் நீங்கள் நடக்கின்றீர்களா, மறுமையில அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படாதவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நாளை மறுமை நாளிலே நரகவாசிகளை அல்லாஹ் தஆலா நரகத்திலே வாட்டி வதைப்பான். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், யகூலூன, அவர்கள் கதறுவார்கள், யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்க கூடாதா? முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுக்கு மார்க்கன் இதை தான் சொன்னார்கள், ஆனால் நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கணுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கணுமே என்று நரகவாசிகளாக மாறியதற்கு பின்பு அலறுவார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும், மார்க்கம் என்றாலே இஸ்லாம் என்றாலே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு தான் கட்டுப்படணும். இதுல வேற யாருமே வரமாட்டார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா, அவனுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா, அதுதான் கட்டுப்படணும். இப்ராஹிம் நபியை பத்தி நம்ம பெருமையாக பேசுகின்றோம்ல. இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல முகமது நபியுடைய உம்மத்துல இப்ராஹிம் நபியை பற்றி பெருமையாக பேசுகின்றோம். இப்ராஹிம் நபி யாரு? நம்முடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு நபி. அந்த நபியை பற்றி நம்முடைய சமூகத்தில் பேசப்படுகின்றது. தினமும் இப்ராஹிம் நபியை பற்றி நினைக்கின்றோம், கியாமத் நாள் வரைக்கும் நினைப்போம். இப்ப இவ்வளவு சிறப்பு அவங்களுக்கு எதுக்கு? இப்ராஹிம் நபியை பற்றி அவங்களுடைய சமுதாயத்தை அவங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் போற்றி புகழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய சமுதாயத்தில் இப்ராஹிம் நபி நபியாக அனுப்பப்பட்டார். நம்முடைய சமூகத்தில் போற்றி புகழ்வதனுடைய நோக்கம் என்ன? அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கைய ஒரே வரியில சுருக்கி சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது கால லஹு ரப்பு அஸ்லிம், அல்லாஹ் கட்டுப்படுங்க என்று இப்ராஹிம் நபிக்கு சொல்லுவான். இப்ராஹிமே கட்டுப்படுங்க, ஒரு செயலை சொல்லிட்டு இந்த செயலை செய்யுங்க. கட்டுப்படுனா என்னது? செய்யுங்கன்னு அர்த்தம். ஒரு செயல் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு செயலை செய்ய சொல்லுவான், இதை செய்யுங்க, இதற்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதற்கு இப்ராஹிம் நபியுடைய வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். வேற பேச்சே கிடையாது, வேற வார்த்தையே கிடையாது. கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா, இறைவா அதை நான் எப்படி இறைவா செய்யறது? என் மனைவி மக்களை எப்படி இறைவா பாலைவனத்தில் போய் விடுறது? என்னுடைய பிள்ளை எப்படி இறைவா அறுப்பது? கேள்வியே கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால தான் சிறந்த நபியாகவோ மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய புகழை பற்றி நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கணும். சரி, இந்த கட்டுப்படுதல் சொல்றோம்ல, கட்டுப்படுங்க கட்டுப்படுங்கன்னு சொல்றோம். கட்டுப்படுதல்னா என்ன? கட்டுப்படுதல் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை நாம செய்ய வேண்டும். செவியேற்கிறோமா, அந்த செவியேற்தலை செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுறதுங்கிறது. பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதரும் கட்டுப்படுங்க
அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் தான் கடவுள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டாலே நாங்கள் கட்டுப்பட்டக்கூடியவர்களாக நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ் தான் கடவுள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் என்னும் வாசலில் நாம நுழைகின்றோம். அந்த வாசல்ல நுழைஞ்சதற்கு பிறகு ஏராளமான செயல்பாடுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை அத்துணையுமே செவியேற்கிறோமா, காதுல வாங்குறோமா, படிக்கிறோமா, நடைமுறைப்படுத்தணும், கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா மூமின்களுடைய கூற்று சமிஅனா வ அதாஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டு நடந்தோம். அதுதான் மூமின்களுடைய கூற்றாக இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? முஸ்லிம்ன்ற பெயர்ல சொல்லிக்கிறோம். நான் யாருப்பா? நான் ஒரு முஸ்லிம். செயல்பாடுகளை பார்த்தானா ஜீரோல போய் நிற்கின்றது. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள், முழுமையாக நுழைந்து விடுங்கள். அறகுறையா இருக்காதீங்க. இஸ்லாம்ன்றது அறகுறை கிடையாது. முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள், பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப முஸ்லிமாக ஆன நாம நம்முடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்க, நம்முடைய செயல்பாடுகளை எடுத்து பாருங்க. எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு கட்டளையாக சொல்கின்றார்கள். அதை செவியேற்கக்கூடிய நாம அதுக்கு நாம கட்டுப்படுகின்றோமா? அதை நம்முடைய வாழ்நாளிலே கொண்டு வருகின்றோமா? தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகை மார்க்கத்தில் மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. இஸ்லாத்தில் மொத்தம் 5 கடமை. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது. அதுல முதலாவது ஷஹாதா, முதலாவது சாட்சி சொல்றது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் கிடையாது, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்ற சாட்சி சொல்வது. இது வணக்க வழிபாடு கிடையாது. கலிமா சொல்றோம்ல, ஷஹாதத்து சொல்றோம்ல, இது வணக்க வழிபாடு கிடையாது. இது அக்கீதா, கொள்கை ரீதியாக உள்ளத்துல ஆணித்தரமாக பதிய வேணும். அல்லாஹ் தான் கடவுள், முஹம்மது நபி அவனுடைய தூதர் என்கின்ற அந்த விஷயம் உள்ளத்துல வேறாக, ஆணி வேறாக இறங்க வேண்டும். நீங்க இதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிமா மாறிடுவீங்க. ஷஹாதத் சொல்லிட்டு தான் முஸ்லிமா ஆக முடியும். முஸ்லிமா வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வணக்க வழிபாடு கடமைகள் இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிற கடமை சொல்லப்படுகின்றது. முதல்ல ஷஹாதா, ரெண்டாவது தொழுகை, இகாமா ஸலா, தொழுகை இகாமி ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க. மூணாவது நோன்பு, நாலாவது ஜகாத்து, அஞ்சாவது ஹஜ். இதுல 5 விஷயங்கள்ல முதல்ல உள்ளது உள்ளத்துல நம்பிக்கை விஷயம், நம்பிக்கை ரீதியாக ஏற்றுக்கொள்வது. மிச்ச 4ம் நம்ம வணக்க வழிபாடுகளாக செய்வது. இதுல தொழுகையை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 3ஐ எடுத்து பாருங்களேன். நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இந்த 3 வணக்க வழிபாடுகளும் கட்டாய கடமை, கண்டிப்பா செய்யணும் ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும். நோன்பை எடுத்து பாருங்க. ரமலான் மாதம் வந்து விட்டால் 1 மாத காலம் நோன்பு நோக்க வேண்டும். ஒருத்தவர் ரமலான் மாதத்துல பயணத்துல போறாரு, ஏதோ ஒரு தேவை, பயணம் செய்யணும். ஒரு 24 கிலோமீட்டர் தாண்டி உள்ள பயணமா இருக்குது. நோன்புக்கு சலுகை இருக்கிறதா? சலுகை இருக்கின்றது. அவர் என்ன செஞ்சுக்கலாம்? பயணம் மேற்கொண்டாலேயே நோன்பை அவர் விட்டு விடலாம். நோன்பு முடிந்து அந்த விட்ட நோன்பை அவர் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார், ஒருவர் நோன்பு வைக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகின்றது, கடுமையான காய்ச்சலாக இருக்கின்றது, நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலை. அப்ப அவர் என்ன செஞ்சுக்கலாம்? நோன்பை விட்டுறலாம். நோன்பை விட்டுட்டு விடுபட்ட அந்த நோன்பை ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு எடுத்து வைக்க வேண்டும்.
தீராத நோயாக இருக்கின்றது. நோய் தீரவே தீராது, காலம் ஃபுல்லா நோயிலே தான் இருக்கணும். அவர் நோன்பை எடுத்தே வைக்க தேவையில்லை, மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதே ஜக்காத்தை எடுத்து பாருங்க, 85 கிராம் பவுன் உங்களிடத்துல தங்கம் உங்களிடத்துல இருக்கிறது, அந்த அளவுக்குள்ள மதிப்பு ரொக்கமாக உங்களிடத்துல இருக்கின்றது, உங்களுக்கு ஜக்காத்து கடமை. இஸ்லாத்தினுடைய பார்வையில் நீங்க பணக்காரராக ஆயிட்டீங்க, நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். உங்கள்கிட்ட 85 கிராம் அளவுக்குள்ள தங்கம் இல்லை, நீங்க ஒரு 10 கிராம் தங்கம் வச்சுக்கிறீங்க, ஒரு 50 கிராம் தங்கம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. அப்ப அந்த ஜக்காத்துங்கிற கடமையிலிருந்து விதிவிலக்கு படுறீங்க. ஹஜ்ஜி எடுத்துங்க, உடல் வலிமையும் இருக்கணும், பொருளாதாரமும் இருக்கணும். இங்க இருந்து சவுதிக்கு போறதுக்கு, மக்காவுக்கு போறதுக்கு பொருளாதாரமும் வேணும், போறதுக்கு தெம்பும் வேணும், உடல் வலிமையும் வேணும். ரெண்டும் ஒன்று சேர அமைந்தால் உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை, உடல் வலிமை இருக்குது, ஹஜ்ஜி கடமை கிடையாது. என்னிடத்துல பொருளாதாரம் இருக்குது ஆனா உடல்நிலை சரி கிடையாது, ஹஜ்ஜி உங்களுக்கு கடமை கிடையாது. ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. இப்ப எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சலுகை கொடுக்கறான்ல, தொழுகை எடுத்து பாருங்க, அந்த சலுகை கொடுக்கப்படுகின்றதா அப்படின்னா கொடுக்கப்படும். எப்படி உள்ள சலுகைனா தொழுகை விட்டுருங்கிற சலுகை கிடையாது, எப்படியாவது தொழுதுங்க என்கின்ற சலுகை தான் கொடுக்கப்படும். பயணத்தில் போறீங்களா, 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா சுருக்கிங்க, லொஹரை அசரியை சேர்த்து தொழுதுங்க, மகரிபி இஷாவை சேர்த்து தொழுதுங்க, சலுகை. ஆனா தொழுதுருங்க. உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லையா, நின்று கொண்டு தொழ முடியலையா, உட்காந்துட்டு தொழுதுங்க. உட்காந்துட்டு தொழ முடியலையா, படுத்துட்டு தொழ முடியுங்க, தொழுதுங்க. உது செய்ய முடியாதுங்க, தண்ணியை நினைக்க முடியல, கைய முகத்தை கழுவ முடியாது, தூய்மையான மண்ணை தொட்டு தயமம் பண்ணீங்க, எப்படியாச்சும் தொழுதுருங்க. நான் பணக்காரனா இல்லையே, ஏழையா இருக்கிறேனே, ஏழையா இருந்தாலும் தொழுக கடமை, பணக்காரனா இருந்தாலும் தொழுக கடமை, கண்டிப்பா தொழுவுங்க. உடல் வலிமை இருந்தாலும் தொழ வேண்டும், உடல் வலிமை இல்லைனாலும் தொழ வேண்டும், தொழுதுருங்க என்கின்ற கட்டளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். தொழுகை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை கூட கிடையாது. எந்த அளவுக்குனா, சில பேரை பார்க்குறோம், பொருளாதாரம் அவங்கள்ட்ட சேரும், காசு வந்துடும், காசு வந்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேக வேகமாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தெல்லாம் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பாங்க, ஜக்காத்து கடமையை நிறைவேற்றுவாங்க. வேக வேகமாக நம்ம முதல்ல போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுவோம் என்று ஹஜ்ஜி செய்ய போயிடுவாங்க. காசு இருக்குதா, ஹஜ்ஜி செய்ய போயிடுவாங்க. உங்களுக்கு பொருளாதாரம் சேர்ந்த உடனே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நீங்க, அதற்கு அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிச்சிருவானோ தண்டிச்சிருவானோ பயப்படக்கூடிய நீங்க, ஹஜ்ஜிக்கு போகும்பொழுது ஹஜ்ஜிக்கு போயிடணும், பொருளாதாரம் சேர்ந்துருச்சு, உடல் வலிமை இருக்குது, ஹஜ்ஜிக்கு போயிடணும், அதற்கு போகல அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிச்சிருவானோ என்று பயப்படக்கூடிய நீங்க, ஒவ்வொரு நாளும் ஐவள தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானே, அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமா? தொழுங்க என்று அல்லாஹ் நமக்கு எத்தனையோ தடவை சொல்றானே, அதை செவியேற்கின்றோமே, அதற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோமா? அப்ப ஏன் இவ்வளவு அலட்சியம்? இத்தனைக்கும் நாளை மறுமை நாளில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை தான். நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம மௌத்தா போனதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இன் அவ்வளமா யுஹாசபுன் நாசு பிஹி யௌமல் கியாமா மின் அஅமாலிஹிம் அஸ்ஸலா. நாளை மறுமை நாளிலே மனிதர்களிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலா, தொழுதியா என்ற கேள்விதான். ஒருத்தவர் முஸ்லீம் இல்ல அப்படின்னா அவர்கிட்ட கேள்வி கணக்கே கிடையாது, அவர் டைரக்டா நரகம் தான். ஒருவர் முஸ்லீமா இருக்கிறாரு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு அப்படின்னா நம்மிடத்துல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அந்த முதல் கேள்வியை அல்லாஹ் நமக்கு இங்கேயே சொல்லிவிட்டான். பொதுவா பரீட்சை நம்ம எழுத போறோம், எக்ஸாமுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கேள்வி நமக்கு தெரியுமா? கேள்வி தெரியாது. ஏதோ ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போவோம். படிச்ச கேள்வி வந்தா நல்லது, படிக்காத கேள்வி வந்தா கோட்டை விட்டுருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு போவோம். கேள்வி நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க மறுமை நாள்ல உங்களுக்கு முதல் கேள்வி நான் எதை கேட்பேன் தெரியுமா? தொழுகையை பற்றி தான் கேட்பேன். ஆனா இதுல பெரும்பாலும் ஃபெயில். கேள்வி நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன, பெரும்பாலோடைய பதில் ஃபெயில்.
முதல் கேள்வி கேட்கப்படுது என்று சொல்லி அதற்கு அல்லாஹ் அஞ்சி அதை கேட்ட மாத்திரத்தில் நம்ம தொழுகையில ஈடுபடுறோமா? தொழுகைக்கு ஏன் இவ்வளவு அலட்சியம்? தொழுகை விஷயத்துல ஏன் இவ்வளவு பொடுபோக்கு? பெண்களை பார்க்கலாம். பெண்கள் இந்த சாயந்தரம் 5 மணி 6 மணி வாக்கில் வீட்டில் உட்காந்துக்கிறது, ஹாலில் டிவி ஓடும், சைத்தான் படமாக வந்து கொண்டு இருப்பான், சீரியலை பார்த்துட்டு பெண்கள் உட்காந்துருப்பாங்க. இந்த 6 மணி 6:20 வாக்கில் பாங்கு சொல்லுவாங்க. பக்கத்தில் உள்ள பாங்கு கேட்ட உடனே இவங்க சீரியலை வாயை பிளந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. பாங்கு சத்தம் கேட்ட உடனே ரிமோட்டை எடுத்து சவுண்டை கடன்னு குறைக்கிறது. சால் போட்டிருப்பாங்கல்ல, பெண்கள் சால் போட்டிருப்பாங்க. பாங்கு சத்தம் கேட்ட உடனே அந்த சால் எடுத்து அப்படி பொத்திக்கிறது, தலையை மறைச்சிக்கிறது. பாங்கு முடிகிற வரைக்கும் தலையில சால் இருக்கும், டிவி சவுண்டு ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும். அப்படி உட்காந்து பாங்கு முடிகிற வரைக்கும் எப்படா பாங்கு முடியும். ஆனால் பாங்கு சத்தை கேட்டுக்கிட்டு பதில் சொல்றது கிடையாது. டிவியில் அந்த லிப் மூமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்து என்னத்த சொல்கிறான், டிவி சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்களா, சீரியலை என்ன அவன் என்ன பேசுகிறா, இவன் என்ன பேசுகிறா அப்படின்னு கண்ணை குறுக்குறுன்னு உட்காந்து அப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கிறது சீரியலை. உங்களுக்கு பாங்கு சொன்னா தலையில சால் போடணும், தலையில துண்டா போடணும் மார்க்க சொல்லுதானே? கிடையாது. பாங்குக்கு நீங்க இவ்வளவு மதிப்பு கொடுக்கக்கூடிய நீங்க பாங்கு சத்தம் கேட்டுருச்சுல, மகரிபுக்கு டைம் ஆயிடுச்சுல, எந்திரிச்சு போய் மகரிபு தொழுவோம் என்று மகரிபு தொழுவோமா? இசா தொழுவைக்கு டைம் ஆயிடுச்சு, பாங்கு சொல்லிட்டாங்க, எந்திரிச்சு போய் இசா தொழுவோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பாங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தொழுகைக்கு கொடுக்கறது இல்லையே. அப்ப தொழுகையில எவ்வளவு அலட்சியம். அப்ப இது முஸ்லிமுடைய நிலையா? ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? சமிஅனா வ அத்தஅனா, செவியேற்றோமா அதை நாங்கள் கட்டுப்படுவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு சஹாபாக்களை நம்ம சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக பேசுறோம்ல. சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு உடனே கட்டுப்பட்டு விடுவாங்க, காலதாமதம் எடுக்க மாட்டாங்க. ஒன்று ரசூல்லா வாயிலிருந்து வந்துருச்சு, நாவிலிருந்து ஒன்று உதிர்ந்து விட்டது என்ற காலதாமதமே கிடையாது. உடனே அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க, உடனே கட்டுப்பட்டு நடந்துருவாங்க. நம்ம அப்படி கிடையாது, காலதாமதம் எடுப்போம், லேட்டாக தான் கட்டுப்படுவோம். அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையிலே பார்க்கலாம். எத்தனை மணிக்கு பொதுக்கூட்டம் அப்படின்னா 5 மணிக்கு பொதுக்கூட்டம். எத்தனை மணிக்கு வருவீங்க? 5:30க்கு போனால் போதும். கரெக்டான டைமுக்கு போக மாட்டோம்ல, அது விதியை மீறின மாதிரி போயிடும் நமக்கு. அந்த கரெக்டான டைமில் போய் நின்றக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளேயே பேசிக்கிறது. நமக்குள்ளேயே பேச்சு என்ன தெரியுமா? 5 மணிக்கு பொதுக்கூட்டம்னா 5 மணிக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, ஒரு 20 நிமிஷம் பின்னாடி போகும். அப்படி நமக்குள்ளே பேசிக்கிறது. ஒரு 20 நிமிஷம் இழுப்பாங்க, அப்படி இப்படி வாங்கி ஒரு 5:30க்கு ஆரம்பிப்பாங்க. 5:30க்கு போய் தலையை காட்டினா போதும். 5:30க்கு பாதி பையன் போயிருக்கும், பாதி பையனை உட்காந்துட்டு என்னத்த பேசுறாரு இவரு அப்படின்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அடுத்த பேச்சாளர் வரட்டும், அப்புறம் நம்ம நல்லா கேட்டுப்போம் அப்படிங்கிற சிந்தனையில போயிடும். லேட்டா கட்டுப்படுறதுல என்ன லேட்டு. ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. ஒன்றை சொல்லிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு உடனே கட்டுப்படுவார்கள். அதற்குரிய சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஆரம்பத்தில் மது முழுமையாக தடை செய்யப்படலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடை செய்யப்படுகின்றது. அப்படி தடை செய்யப்படக்கூடிய அந்த நாளில் தடை வர்றதுக்கு முன்னாடி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் பீப்பாயிலிருந்து மதுவை எடுத்து அவங்களுடைய டம்ளரில் குவளையில் மதுவை ஊற்றிக்கிட்டே வராங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மதுவை ஊற்றிக்கிட்டு வராங்க. அப்படி மது ஊற்றிட்டு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பாளர் வருகின்றார். ஒரு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யணும் அப்படின்னா ரசூலா ஒரு அறிவிப்பாளர் நியமித்துக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர் வராரு. அப்போ அபூ தல்ஹா அவங்க சொல்றாங்க, அனஸ் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அனஸே என்ன இது ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்துக்கிறாங்களே என்னன்னு கேளுங்க, அனுப்பி விடுறாங்க. இவங்க நேராக போறாங்க. அனஸ் அவங்க வாசல் நின்று கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது. இதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தொழுகைக்கு வரும்போது மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம்.
இந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க அல்லாஹ் முற்றிலுமா தடை செஞ்சிட்டான். அத ரசூலுல்லாஹ் இந்த அறிவிப்பாளர் சொன்னோடனே மக்களுக்கு வந்து அறிவிக்கின்றார், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது. கேட்ட மாத்திரத்துல அபூதல்ஹா ரலியல்லாஹு அவங்க கையில வைத்திருந்த அந்த மதுவை கடைசியா ஒரு குடி குடிச்சுக்கலாமே அப்படின்னு இல்ல, தூக்கி போட்டு உடைத்து விடுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அனஸே இருக்கக்கூடிய அந்த மதுவையெல்லாம் தூக்கி சாலையில ஊத்திருங்க. சாலையில ஊத்துனா மதீனா நகர் அன்றைக்கு மது ஆறாக ஓடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தங்களிடத்தில் சேகரித்து வைத்திருந்த அந்த மது பீப்பாய்களை சாலைகள் போட்டு உடைத்தார்கள். எப்படி கட்டுப்பட்டாங்க பாத்தீங்களா? கேட்ட மாத்திரத்திலேயே உடனே அதை நடைமுறைப்படுத்தினார்கள். சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியேற்றோம், அதை கட்டுப்பட்டு நடப்போம். நடந்தாங்க. அதே போல நாட்டுக்கழுதை விஷயத்துல வரும். நாட்டுக்கழுதை முதல்ல ஆரம்பத்தில் சாப்பிடலான்ங்கிற நிலை, அதற்கப்புறம் அல்லாஹ் தடுக்கின்றான், நாட்டுக்கழுதை சாப்பிடக்கூடாதுன்னு வராங்க, அறிவிப்பாளர் வராங்க. அதே போல நாதா முனாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்து அறிவித்தார், அக்ஃபில் குதூர், அந்த நாட்டுக்கழுதை பாத்திரத்தை கொட்டிடுங்க. ஃபலா ததஅமு மின் லுஹுமில் ஹுமரி ஷையா, நாட்டுக்கழுதையில கொஞ்சத்தை கூட உண்றாதீங்க. அல்லாஹ் நாட்டுக்கழுதையை தடை செய்து விட்டான் என்ற அறிவிப்பு வருது. வந்த மாத்திரத்திலேயே அதை தூக்கி கீழே கொட்டிடுறாங்க. நம்மளை இந்த இடத்துல வச்சு பாருங்களேன், நமக்கு பிடிச்ச ஒரு உணவை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறோம், பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் சாப்பாடாக சாப்பிட உட்காந்துருக்கிறோம். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஜி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஜி, அல்லாஹ் தடுத்துட்டான் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறான்னு வச்சுங்க, நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படியா சமைச்சிட்டேனே பாய், இது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதே, இந்த இதோட லாஸ்ட் ஆகிக்கிறேன், இதை சாப்பிட்டுட்டு இதோட லாஸ்ட், இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் செய்கிறது கிடையாது அப்படின்னு போ. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் தூக்கி எறிந்தார்கள். அதுதான் செவி ஏற்றாங்களா, அது அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. செவியேற்ற மாத்திரத்திலேயே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது அதுதான். ஒரு முஸ்லிம் இப்படி தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம்னு மக்களுக்கு சொல்லுவாங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவாங்க. நபித்தோழர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமர்னா பி ஸதகா, தர்மத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டால், இன்தலக அஹதுனா இல ஸூக், கடை வீதிக்கு எங்கள் ஒருவர் சென்று ஃபதஹாமல, நாங்கள் கூலி வேலையில் ஈடுபடுவோம், விறகு சுமப்போம், பொதி மூட்டை சுமப்போம், சுமந்து ஃபயுசீபுல் முத்து, ஒரு முத்து அளவுக்கு கொண்டு வந்து அதை தர்மம் செய்வோம். பணக்காரங்க கிடையாது, அவங்கள்ட்ட காசு இல்லை, தர்மம் செய்யறதுக்கு பொருளாதாரம் இல்லை, நேராக கடை வீதிக்கு போய் ரசூலுல்லாஹ் தர்மத்தை செய்ய சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கூலி வேலையை கொடுங்கன்னு கூலி வேலையை கேட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை, ஒரு முத்து அளவுக்குள்ள வருமானத்தை தூக்கி தர்மமாக கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் செய்கின்றோம் என்று இருந்தார்கள். செவியேற்ற மாத்திரத்திலேயே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போலதான் அபூதல்ஹா அவங்க வந்து பைருவா தோட்டத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகும் மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாத வரை நன்மை அடைந்தவராகவே ஆக மாட்டீர்கள் என்கின்ற அந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. இந்த குர்ஆன் வசனத்தை செவியே இருக்கிறாங்க அபூதல்ஹா ரலியல்லாஹு அவங்க, உடனே அதுக்கு கட்டுப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைரஹா, என்னுடைய செல்வத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தமானது நான் வைத்திருக்கக்கூடிய இந்த தோட்டமான பைருஹா தோட்டம்தான். வ இன்னஹா ஸதகா, அதை நான் தர்மம் செய்து விடுகின்றேன். லில்லாஹி அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இதற்காக எனக்கு மிகப்பெரிய கூலி வரும்,
நாளை மறுமை நாளுடைய சேமிப்பாக இதை நான் வைத்துக் கொள்கின்றேன் என்று அந்த தோட்டத்தை கொடுக்குறாங்க. குர்ஆன் வசனம் இறங்குது, செவிய இருக்கிறாங்க. உடனே தனக்கு விருப்பமான அந்த பைருகா தோட்டத்தையே தர்மம் செய்கிறாங்க. செவியேற்ற மாத்திரத்தில் உடனே என்ன செய்கிறாங்க, அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அதே போல பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபி தோழர். இவங்க சொல்றாங்க, அவுசானி ஹலீலி பிசலாஸ், என்னுடைய நண்பர் எனக்கு 3 விஷயங்களை வலியுறுத்தினார்கள். என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க. என்னுடைய நண்பர் எனக்கு 3 விஷயங்களை அறிவுரையாக சொன்னார்கள். லா அதஉன்ன ஹத்தா அமூத், நான் மரணிக்கின்ற வரைக்கும் அதை நான் விடவே மாட்டேன். ரசூலாட்ட செவியேற்றேனா அதை நான் கட்டுப்படுவேன். எப்படி கட்டுப்படுவேன்? மறுமை நாள் வரைக்கும், அதாவது நான் மௌத்தா போற வரைக்கும் கட்டுப்பட்டே நடப்பேன். அந்த 3 விஷயத்தை சொல்றாங்க. சௌமி சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹர், மாதத்துல 3 நோன்பு வைப்பது, வ ஸலாத்தி துஹா, துஹா தொழுகை தொழுவது, வ நௌமி அலா வித்ர், தூங்குறதுக்கு முன்னாடி வித்ரு தொழுகை தொழுகிறது. இந்த 3 விஷயங்களையும் நான் மரணிக்கின்ற வரைக்கும் விடவே மாட்டேன். ரசூலா என்கிட்ட சொன்னாங்க, கேட்ட மாத்திரத்திலிருந்து இதை நான் மரணிக்கின்ற வரைக்கும் விட்டு விடவே மாட்டேன். செவியேற்றார்கள், கட்டுப்பட்டார்கள். அதே போல பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு வேலை செய்து கையிலெல்லாம் சில காயங்கள் புண்கள்லாம் காய்த்து போய் விடுகின்றது. அப்ப ரசூலாவிட்ட சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கின்றது. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலையால தன்னுடைய தந்தை இடத்துல கேட்கலாம், ரசூலா இடத்துல கேட்கலாம் என்று ரசூலா வீட்டுக்கு வராங்க. வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப வந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க. இதே போல எனக்கு ஒரு வேலையாள் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சில அடிமைகள் இருக்கிறாங்க, அதுல ஒரு அடிமையை எங்களுக்கு வேலையாளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. ரசூல்லா வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இதே போல ஃபாத்திமா வந்தாங்க, இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நேரா வந்துடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு, தன்னுடைய மக வீட்டுக்கு வராங்க. வந்து அலி ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவுல அமர்றாங்க. அமர்ந்துட்டு சொல்றாங்க, அலா வஅல்லிகுமா கைரம் மிம்மா சஅல்துமூனி சால்துமானி, நீங்க 2 பேரும் என்னிடத்துல எதை கேட்டீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறாங்க. நீங்க 2 பேரும் என்னிடத்துல வேலையாள் வேணும்னு வந்தீங்க, பணியாள் வேணும்னு வந்தீங்க, அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? இதா அகத்துமா மலாஜிஅகுமா, நீங்க 2 பேரும் படுக்கிறதுக்கு முன்னாடி தோ கப்பிரா அர்பம் வ ஸலாசீன், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். வது சப்யா ஸலாசம் வ ஸலாசீன், 33 தடவை நீங்கள் சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள். வ தஹ்மதா ஸலாசம் வ ஸலாசீன், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஃபஹுவ கைருல் லக்குமா மின் ஹாதீம், அது உங்களுக்கு நீங்க கேட்டு வந்தீங்களா அந்த பணியாள், அதை விட சிறந்தது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு நடக்குதுன்னு வச்சு பாருங்க. ஒரு பெண்மணி அவங்களுடைய தந்தை இடத்துல போய் எனக்கு ஒரு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்குறாங்க. அவர் வராங்க, வீட்டுக்கு வந்து மருமகன் உட்காந்துக்கிறாரு, மகா உட்காந்துக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டு, உங்களுக்கு இதை விட நான் ஒன்று சூப்பராக ஒன்று சொல்கிறேன், என்னத்துல பணியாள் வேணும்னு வந்தீங்க, இதை விட சூப்பராக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு துவா சொல்லிட்டு போறாருன்னு வச்சிங்க. மருமகன் என்ன செய்வார் தெரியுமா? மனைவிட்ட சொல்லுவார், பாத்தியா உன் வாப்பாவை
தரமாட்டேன்னு சொல்றத எவ்வளவு நாசுக்கா சொல்லிட்டு போறாரு பத்தியா. அப்படிங்கிற மருமகனுக்கும் கணவன் மனைவிக்கும் சண்டை வந்து நிற்கும். ரசூல்லா இதை சொன்ன மாத்திரத்துல, சொன்னது ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர், அதை கேட்ட மாத்திரத்திலேயே நடைமுறைப்படுத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மா தரக்துஹு முந்து சமிஅது மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி நான் கேட்டேன்ல, அந்த கேட்ட நாளிலிருந்து நான் விட்டதே கிடையாது. இரவு படுக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, ஆக மொத்தம் 100 தடவை நான் ஓதியதற்கு பிறகுதான் தூங்குவேன். நான் விட்டதே கிடையாது. ரசூல்லா என்னைக்கு கேட்டாங்களோ அதுல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் நான் விட்டது கிடையாது என்று அலி அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த கேட்கக்கூடிய அறிவிப்பாளர் கேட்கிறாங்க, தாபி கேட்கிறார் அலி அவங்கள்ட்ட, அலி ரலியல்லாஹு அவங்கள வலா லைலத்து சிஃபின், சிஃபின் யுத்த காலம் நடந்துச்சுல, அப்ப கூட நீங்க விடலையா, அப்ப கூட ஓதுனீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா அப்பையும் விடல, அந்த சிஃபின் யுத்த காலத்திலையும் அதை நான் ஓதினேன் என்று சொல்றாங்க. என்றால் கேட்டதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஓதிட்டு நம்ம படுக்கிறோமா? தஸ்பீ ஓதிட்டு படுக்கணும் நம்ம பல பேருக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸ்லத்தானி, 2 மிக முக்கியமான விஷயங்கள், லா யுஹாஃபிது அலைஹிமா அப்து முஸ்லிமுன் இல்லா தஹலல் ஜன்னா, அதை எந்த ஒரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தினார் என்றால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழைவிக்காமல் இருக்கவே மாட்டான். 2 முக்கியமான விஷயம். அந்த 2 முக்கியமான விஷயத்தையும் ஒரு அடியார் செய்தார் என்றால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஹுமாயசீர், அந்த 2 ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது. ஒமை அமல் பிமா கலீல், ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதர்களோ ரொம்ப குறைவானவங்க தான். ரொம்ப ஈஸியான செயல் தான், ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவான மனிதர்களாக இருப்பார்கள். அது என்ன தெரியுமா? யுஸப்பிஹு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தி அஷரா வ யஹ்மது அஷரா வ யுகப்பிரு அஸரா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை, ஆக மொத்தம் ஒரு வக்துல 30 தடவை, ஒரு நாளைக்கு 150 தடவை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபதாலிக ஹம்சூன வ மியா பில் லிசான். ஒரு நாளைக்கு நீங்க 150 தடவை சொல்றீங்க. ஒரு வக்துக்கு 30 தடவைனா 5 வக்துக்கு 150. ஒரு நாளைக்கு நீங்க 150 தடவை சொல்றீங்க. வ அல்ஃபு வ ஹம்சு மியத ஃபில் மீசான், மீசானிலே அல்லாஹ் 1500 நன்மைகளாக போடுவான். நீங்க சொன்னதோ 150 தான், ஆனா அந்த மீசான் தட்டுல 1500 மடங்காக ஆக்கி போடுவான். இது ஒன்று. 2 விஷயம் சொன்னாங்களா, 2 குறிப்பான விஷயம்ட்டு. ஒன்று சொல்லிட்டாங்களா, 2வது சொல்றாங்க பாருங்க, வயு கப்பிரு அர்பவ சலாசீன் இதா அகத மல்ஜாஹு. உங்களில் ஒருவர் தூங்கிறதுக்கு முன்னாடி 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்றும், வ அஹமது சலாசா வ சலாசீன் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹும், வயு சப்பிஹு சலாசா வ சலாசீன் 33 தடவை சுபஹானல்லாஹ் என்றும் யார் ஓதுகின்றார்களோ, ஃபதாலிக மியத்து பில் லிசான், நாவின் மூலம் நீங்க 100 தடவை சொல்லியிருக்கீங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர், ஆக மொத்தம் 100 தடவை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வ அல்ஃபு ஃபில் மீசான், மீசான் தட்டுல அல்லாஹ் அதை 1000 நன்மையாக, 1000 மடங்கு நன்மையாக போடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் கைஃபவுமா யசீர், இது 2 ரொம்ப ஈஸியா இருக்குதே, ஒமை அமல் பிமா கலீல், பிறகு ஏன் இதை செய்யறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க? ரொம்ப ஈஸி தான் இது 2ம், ஆனா ஏன் இதை செய்யறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாத்தி அஹதுக்கும், உங்கள ஒருவரிடத்துல ஷைத்தான் வருவான், ஃபி மனாமிஹி, அவர் தூங்கும் பொழுது வந்துருவான். தூங்க படுக்கிறாரா, அப்ப ஷைத்தான் வந்துருவான். வயு நவ்விமுஹு கபல ஐயகூலஹு, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே, இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே அவரை தூங்க வைத்து விடுவான். அதே போல தொழுகை பொழுது வருவான்,
தொழுகை முடிஞ்சோடனே ஓதலான்னு உட்காந்துருப்பாரு, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக வச்சிருவான். அப்போ ஷைத்தான் வழி கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது நம்ம செவியாக இருக்கிறோம்ல, கட்டுப்பட்டு நடக்கிறோமா? நம்மள எத்தனை பேர் நைட்டு இரவு உறங்கும் பொழுது சுபான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 100 தடவை, சுபான் அல்லா 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, ஆக மொத்தம் 100 தடவை நம்மளை எத்தனை பேர் சொல்லிட்டு இரவு நேரத்தில் தூங்குறோம்? சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம பாய் இருக்காரே, ஃபோனை கையில் வச்சுப்பாரு, அவருக்கு 3வது கை ஃபோனு, பாய்க்கு 3வது கை ஃபோனு, செல்ஃபோனு, பெட்டில் படுத்துப்பார், ஃபேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்பையோ ஓப்பன் பண்ணுவார், பார்த்துக்கிட்டே இருப்பார் ஃபேஸ்புக்கை. அவர் படுக்கிறதே 10 மணிக்கு படுப்பார், 12 மணி வரைக்கும் ஃபேஸ்புக்கையே பார்த்துட்டு உட்காந்துருப்பார். நம்ம ஒரு போஸ்ட்டு போட்டோமே, அதுக்கு யாராச்சும் கமெண்ட் போட்டுக்கிறாங்களா? நல்லபடியாக கமெண்ட் போட்டுவிட்டா மாஷா அல்லாஹ் அப்படின்னு போடலாம், அல்ஹம்துலில்லாஹ்னு போடலாம். நம்மளை திட்டி கமெண்ட் போட்டிருந்தானா நீ யோக்கியமாடா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விடலாம் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பார். எல்லாத்தையும் A to Z எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அதில் ஒரு 4 பேர் ஒரு குர்ஆன் வசனத்தை போடுவோம், ஒரு ஹதீஸை போடுவோம், அதை 4 பேர் படிக்கட்டுமே கிடையாது. இருக்கிறத உட்காந்துக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பலர்கள், சிலர்கள் அதில் மார்க்கத்தை தாவா பண்ணி எடுத்து வைக்கிறாங்க, பலர்கள் குழப்பத்தை விலைக்குன்னே இந்த ஃபேஸ்புக்கில் புகுந்துருப்பாங்க. நேரம் போயிட்டே இருக்கும், அப்படியே தூங்கிடுவார். ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் ஓதிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதிட்டு தூங்குவோம், தஸ்பீஹ் சொல்லிட்டு தூங்குவோம் கிடையாது. அப்படியே தூங்க ஆரம்பித்து விடுவார். அப்படியே என்ன செஞ்சிருவாரு? தூங்க ஆரம்பிச்சிடுவார். அப்ப கட்டுப்படுதக்கூடிய அந்த தன்மை நம்ம இடத்துல எப்படி இருக்குது? நபி தோழர்கள் எப்படி கட்டுப்பட்டாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறோம்? நபி தோழர்கள் ஒன்று சொல்லிட்டாங்க, நபி தோழர்கள் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு உடனே கட்டுப்படுவார்கள், அதற்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். இன்னைக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க என்பதை செவியேற்றும் அதில் அலட்சியமானவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாது, வரதட்சணை கல்யாணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்க சபைகள் கேலிக்குள்ளாகக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது சொல்லப்படுகின்றதா? கேட்டிருக்கோமா? பல பயான்களை கேட்டிருக்கோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை படிச்சிருக்கிறோமா? கட்டுப்பட்டு நடக்கிறோமா? என் நானா கல்யாணம், என் சின்னவாப்பா கல்யாணம், என் மாமா கல்யாணம், மாமா மவன் கல்யாணம், சின்னவாப்பா மவன் கல்யாணம், அது வரதட்சணையா இருந்தா என்ன, வரதட்சணை இல்லைன்னா என்ன? என் சின்னவாப்பா காண்டி போறேன், என் மாமா காண்டி போறேன், என் அம்மா வழி சொந்தத்துக்காக வேண்டி போறேன், என் வாப்பா வழி சொந்தத்துக்காக வேண்டி போறேன், போலேனா குடும்ப பந்தங்கள் எங்களை முறித்து விடுவார்கள், குடும்பங்கள் எங்களை ஏசி விடுவார்கள், உறவு முறிந்து போய்விடும் என்கின்ற சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு மார்க்கத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் சொன்னாதான் அதுதான் வேத வாக்கு. அதை உள்ளத்துல ஆணித்தரமாக பதிய வைக்கணுமா வேணாமா? வரதட்சணை போக மாட்டேன் என்பதில் உறுதியா இருக்கணும். அது யாரு நடத்தினாலும் சரி, என் சகோதரன் நடத்தினாலும் சரி, அதுக்கு போக மாட்டேன். ஏன்னா நீங்க மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள், கலந்து கொள்ள மாட்டேன் என்று இருக்கணும். ஆடம்பர திருமணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த திருமணத்தில் செலவு குறைவானதாக இருக்கின்றதோ அதுதான் அபிவிருத்தி பரக்கத்து நிறைந்த திருமணம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க திருமணம் நடத்துறீங்களா, பொருளாதாரத்தை ரொம்ப குறைவாக்குங்க, அதுல தான் பரக்கத்து இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இத எல்லா கல்யாண பயான்லையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை கட்டுப்பட்டு நடக்கிறோமா? என் மகனுக்கோ என் மகளுக்கோ எளிய திருமணம் தான் நடத்துவேன் என்கின்ற ஒரு எண்ணத்தையாச்சும் ஏற்படுத்துறோமா? எண்ணம் கூட வர்றது கிடையாது. என் மகன் கல்யாணமா, என் மக கல்யாணமா, அல்லது என் கல்யாணமா, ஊரே வாய பிளந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நடத்துவேன். நான் குறைஞ்சது 500 பேருக்கு 1000 பேருக்கு ஆட்டுக்கறி சாப்பாடு, ஆட்டுக்கறி பிரியாணி போட்டு தான் நான் கொடுப்பேன். எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கணும். ஆடம்பரத்தை தவிர்த்துங்க என்று சொன்னக்கூடிய மார்க்கத்தில் தான் இன்னைக்கு மாற்று மதத்தவர்களே என்னடா இவ்வளவு வீண் விரயங்களை செய்கிறாங்களே முஸ்லிம்கள் என்று கேவலப்படக்கூடிய அளவிற்கு மிக வீண் விரயங்களை, ஆடம்பரங்களை இந்த முஸ்லிம் மக்கள்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து செவியேற்றதற்கு கட்டுப்பட்டு நாம நடக்கின்றோமா? சற்று யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விட்டுக்கொண்டே வந்தால், மார்க்கத்தில் இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் விஷயத்துல கட்டுப்படாமல் வந்து கொண்டிருந்தால், மிகப்பெரிய பாவமான இணை கற்பித்தல்ல கொண்டு போய் ஷைத்தான் தள்ளி விட்டுருவான். கந்தூரி விழா வருது, நம்ம ஊர்ல கந்தூரி நடக்க போது, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்க போது, அந்த கந்தூரி விழாவை முஸ்லிம்களே ஆதரிக்கின்றார்கள். கந்தூரிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? ரசூல்லா எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? எனக்கு இதே போல ஒரு அடியார் இருப்பார், கூத்தூரில் அவர் அடங்கியிருப்பார், அவருக்கு நீங்கள் கந்தூரி விழா எடுக்க வேண்டும், அல்லாஹ் சொன்னானா? ரசூல்லா சொன்னாங்களா? நேசர்களுக்கு, இறை நேசகர்களுக்கு நீங்கள் கந்தூரி கொண்டாட வேண்டும் என்று சொன்னாங்களா? சொல்லல. ஆனா கந்தூரி விழா இன்னைக்கு எடுக்கப்படுகின்றது. எங்கெல்லாம் தர்கா இருக்குதோ அங்கெல்லாம் 400வது ஆண்டு கந்தூரி விழா, 450வது ஆண்டு கந்தூரி விழா, 500வது ஆண்டு கந்தூரி விழா. என்ன இதுல பெருமை? மார்க்கத்துக்கு முரணா செஞ்சு கொண்டிருக்கின்றீர்களே, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றீர்களே. போன வருஷம் பார்த்தோம், கூத்தூர்ல நடந்த கந்தூரி விழா எவ்வளவு கேவலமாக நடந்தது. ஆடல் பாடல் நிகழ்ச்சி, சாராயத்தை போட்டுக்கிட்டு மதுவை குடிச்சுக்கிட்டு வந்து அலப்பறம் பண்ணாங்க. இவ்வளவு கேவலமா நடந்துச்சா இல்லையா? முதல்ல கந்தூரி எடுக்கிறதுக்கே மார்க்கத்தில் கூடாது, தடை. இதுல இன்னும் கேடு கெட்ட நிகழ்ச்சிகளை உள்ள நுழைத்து, இல்ல சில பேருக்கு கோபம் வேற, இந்த வருஷம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் கிடையாதுங்க, கேன்சல், வெறும் கந்தூரி மட்டும் எடுத்துக்கலாம். எது ஆடல் பாடல் நிகழ்ச்சி பாவம். கந்தூரிங்கிறது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காட்டிலும் கந்தூரி நிகழ்ச்சி உங்களை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். நீங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி வேணா, கூட்ட ஓட்டிங்க, கப்பலை தரையில் இழுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை வருது. இல்ல இல்ல, நாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவோம் தான், அப்ப நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆளு, ஒரு கூட்டம் கிளம்புது. நாங்க நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, நாங்க நடத்தி தான் ஆகும் அப்படின்னு ஒரு கூட்டம். பேச்சுவார்த்தை நடக்குது. சரி ஓகேப்பா, ரொம்ப சத்தம் கித்தம் இல்லாம பொடிசு மகள அழகாக நடத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க. மார்க்கம் எப்படிப்பட்ட மன இச்சைகளை பின்பற்றாங்க பாருங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைக்க கூடாது என்று சொன்ன மாத்திரத்துல கோவப்பட்டாங்களே, எனக்கு கட்டுப்படலையே, நான் ஒரு நிர்வாகியா இருக்கிறேனே, நான் ஜமாத்துல நிர்வாகியா இருந்து கொண்டு இருக்கிறேன், ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன், எனக்கு கட்டுப்படாம நான் மீறிதான் செய்வேன்னு சொல்றாங்களே இந்த இளைஞர்கள் என்று கோவப்பட்டு, நான் நிர்வாகத்தை விட்டு வெளியே போறேன், அதுல இருந்து வெளியே போறேன், இதுல இருந்து வெளியே போறேன், டாடா காட்டுறேன், குட் பை சொல்றேன், பை பை சொல்றேன் என்று கோவப்படுறீங்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறுபட்டுத்தானே இத்தனை வருடம் இந்த கந்தூரி விழா நடக்குது, இதை நடத்தவே கூடாதுப்பா என்று நம்ம கோவப்பட்டு எடுத்து சொல்றோமா? நம்முடைய ஆதங்கத்தை காட்டுறோமா? இதுல சில தௌஹீதுவாதிகள் சொல்லிக்கிட்டு சிலர்களை பார்க்கலாம், கூடை இழுத்துட்டு போறாங்க, கப்பலை இழுத்துட்டு போறாங்க, மணராவை இழுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளால தௌஹீதுவாதி பாய் என்னமா செய்வாரு? பிள்ளைய தூக்கிறது, தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு அங்க போய் வேடிக்கை கட்டுறது, போறா இதாண்டா கப்பல், இதாண்டா மணரா, பிள்ளைய தூக்கிட்டு போய் காட்டுறது. வேடிக்கை காட்டக்கூடிய இடமா அது? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய சாபத்துல அங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் உள்ளாகி கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். அதுல போய் நம்முடைய பிள்ளைய தூக்கிட்டு போய் வேடிக்கை கட்டுறது. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் நின்றா அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கும் தானே இறங்கும். அதை யோசிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த காரியங்களை நீங்க வணக்க வழிபாடு முறைகள்ல தவறிழைத்துக் கொண்டே வந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை ஒரு பிடிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்போம். பள்ளிகளை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான்,
இறையச்சம் எங்கே இருக்கின்றதோ அந்த பள்ளியில் தான் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்குவா பேஸ் பண்ணி இறையச்சம் அடிப்படையாக எந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த பள்ளி தான் தொழுவதற்கு தகுதி வாய்ந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய, உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நீங்க எடுத்து பாருங்க. பள்ளிவாசல்ல மௌலுது ஓதப்படுகின்றதா? பள்ளிவாசல்ல ஷிர்க் இணை கற்பித்தலுடைய பிரச்சாரம் சொல்லப்படுகின்றதா? நீங்க அவுலியாக்கள்கிட்ட கையேந்தலாம், வலிமார்கள்ட்ட கையேந்தலாம், தர்காக்கு போகலாம் என்று அங்க பயான் நிகழ்த்தப்படுகின்றதா? அப்ப அது தக்குவா பேஸ் பண்ண பள்ளியா? தக்குவா அங்க இருக்குதா? இறையச்சம் அங்க இருக்குதா? அங்க இறையச்சம் இல்ல, ஷிர்க்கு தான் அங்க இருக்குது. அப்ப அது தொழுவதற்கு தகுதி வாய்ந்த பள்ளியா? தொழுவதற்கு தகுதி வாய்ந்த பள்ளி வாசல் கிடையாது. நீங்க எந்த பள்ளியில கயிறு கட்டி விடுறாங்களோ, தாயத்தை கட்டி விடுறாங்களோ, எந்த பள்ளியில மௌலுது ஓதுறாங்களோ, எந்த பள்ளியில உங்களுக்கு ஷிர்க் சம்பந்தமான பிரச்சாரங்கள் நடத்துகின்றார்களோ அத்துணையுமே இறையச்சத்துக்கு ஆப்போசிட்டாக போய்விட்டார்கள். அல்லாஹ்விற்கு மாற்றமான கொள்கைகளை பரப்புகின்றார்கள், இஸ்லாத்திற்கு மாற்றமான போதனைகளை சொல்கின்றார்கள், நரகத்திற்கு நிரந்தரமாக செல்லக்கூடிய ஷிர்கான விஷயங்களை எடுத்து சொல்கின்றார்கள். இதை சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, அப்பனா உங்க ஜமாத்து பள்ளி தான் தொழுறது தகுதியான பள்ளியோ அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, எந்த பள்ளியில இறையச்சம் இருக்குதோ அந்த பள்ளி தான் தொழுறது தகுதியான பள்ளி. ஷிர்க் பத்தி போதிக்கப்பட்டால் அங்கு தொழக்கூடாது, அந்த பள்ளிவாசலுக்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்கும் ஃபீ அபதா. நபியே, ஒரு காலத்திலையும் அங்க நீங்க உங்களுடைய காலை வைத்தே விடாதீர்கள். ஒரு காலத்திலையும் இறையச்சம் இல்லாத பள்ளிக்கு வணக்க வழிபாடு விஷயத்திற்காக ஒருபோதும் உள்ளே சென்று விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லும் பொழுது உங்க பள்ளி மட்டும்தான் தொழுறதுக்கு தகுதியான பள்ளியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, எங்களுடைய பள்ளி இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட பள்ளி. எங்கள் பள்ளி மாறி எந்த பள்ளி இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகின்றதோ அந்த பள்ளியில தொழுது கொள்ளலாம். எந்த பள்ளியில ஷிர்க் பற்றி போதனைகள் இல்லையோ, எந்த பள்ளியில அடிப்படையாக இறையச்சம் போதிக்கப்படுகின்றதோ அந்த பள்ளி தொழுவதற்கு தகுதியான பள்ளி. ஷிர்க்காக ஒரு பள்ளி இருந்ததுன்னு சொன்னா அது தொழுகைக்கு மாற்றமான ஒரு பள்ளி தான், தொழக்கூடாத இடம் தான், அங்க போகக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா, இதை நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒருபோதும் போயிடாதீங்க, லா தக்கும் ஃபீ அபதா, ஒருபோதும் நீங்கள் அங்கே நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில் தான் நம்மளும் சொல்றோம். செவிய இருக்கிறோம்ல, இதையெல்லாம் கேட்கிறோம்ல, ஆண்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், பாய்மார்களா இருக்கட்டும், செவிய இருக்கக்கூடிய நாம செவியேற்றோம், ஒரு காதல வாங்கணும், மறு காதல விட்டுட்டோம் என்று இருக்கக்கூடாது. சொன்ன விஷயங்களை ஆழமாக யோசனை செஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சிந்தித்து பார்த்து மார்க்கம் என்று எதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றதோ, எது சத்திய மார்க்கமோ, எது சத்திய கொள்கையோ அந்த கொள்கையை செவியுறுவோம். சமிஅனா வ அதானா, அதை நாங்கள் செவியுறுவோம், கட்டுப்பட்டு நடப்போம். எப்பொழுது வரைக்கும்? நம்முடைய மரண தருவாய் வரைக்கும் செவியேற்று கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். இதன் மூலம் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல நபிமார்களுடனும் சுஹதாக்களுடனும் நல்லவர்களுடனும் உண்மையாளர்களுடனும் அல்லாஹ் நம்மளை ஒன்றிணைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.